என்னை வளர்க்குறதுக்காக எங்கள் அம்மா எந்த நிலத்தை விற்றாங்களோ அதே நிலத்தை கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து திரும்பி நான் அதை வாங்கினேன். தொடர்ந்து தோல்வி தான் இருந்தாலும் நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருந்தேன். என்னால் சினிமா துறையில் இருந்து பண்ணதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. இது முழு கிரெடிட் யாருக்கு சொல்லணுன்னாக்கா என்னோடய ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க என்னை எதுவும் கேள்வி கேட்டதே இல்லை, காசு கொடுப்பான்னு கேட்டதே இல்லை. விவசாயத்துக்கு நான் அவங்களுக்கு பிடிக்காட்டா கூட தொடர்ந்து அவங்க இறக்கம் தருவாயில் இருக்கும்போதெல்லாம் அந்த கஞ்சி சாப்பிடும்போதெல்லாம் நல்ல காரியம் பண்ணடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இல்லையா? வணக்கம், என்னுடைய பேர் நரசிம்மன். இது தூசி கிராமம், வெண்பாக்கம் தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் காஞ்சிபுரத்துலேருந்து 8வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கிராமம் இது. இந்த கிராமம் என்னுடைய பூர்வீக கிராமம். எங்கள் அப்பாவுடைய தாத்தா ஊர் இது. இந்த ஊரில் எங்கள் அப்பாவுக்கு நிறையா நிலபுலங்கள்லாம் இருந்தது. இளம் வயதிலேயே அம்மா விதவி ஆகிட்டதுனால இப்போது ஒரு நிலத்தையாக விற்று என்னுடைய செலவுக்கு இதெல்லாம் அம்மா பார்த்துட்டே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் பென்டாமீடியா கிராஃபிக்ஸில் ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஒரு ஒர்க்கையும் பார்த்துட்டு சீனியர் அனிமேட்டராக போஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜராக வந்தேன். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜீன்ஸ் ப்ளூ ஸ்க்ரீன்ஷாட்டு, க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவ்வை சண்முகி, அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 470 படங்கள் கிட்ட நான் விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2018 அம்மா காலமாயிட்டாங்க. இப்போ பெருங்குளத்தூர் வீடை விற்றுட்டு இப்போ இந்த வில்லேஜ்லேயே வீடு கட்டிட்டு இங்கேயே வந்துட்டேன். என்னை வளர்க்குறதுக்காக எங்கள் அம்மா எந்த நிலத்தை விற்றாங்களோ அதே நிலத்தை கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து திரும்பி நான் அதை வாங்கினேன். முதல்ல வாங்கினது 81 சென்ட் அந்த நிலம். அது எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தருணமாக இருந்தது. வாங்கின உடனே முடிவு பண்ணிவிட்டு இயற்கை விவசாயம் அப்படின்னு தான். இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தூண்டுகோலானது. ஏன்னா நான் வேலைக்கு போகல, அம்மாவை பார்த்துக்கிட்டு வீட்டிலே தான் இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்ப்பேன். வீட்டிலே இருக்கும்போது பசுமை விகடனில் எனக்கு ரொம்ப ஆர்வம். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 5 வருஷத்து இஷ்யூஸ் நான் இன்னும் கூட வீட்டில் வச்சுருக்கேன். நான் அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த நிலத்தை வாங்கினோடனே இயற்கை விவசாயம் தான் பண்ணணும். டே ஒன்னே டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான முன்னெடுப்புகள்லாம் பண்ணேன். எல்லாருமே என்னை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அப்போது நான் சொல்கிறது 2012 பண்ண ஆரம்பிக்கும்பொழுது பெருங்குளத்தூர்லேருந்து இங்கே வருவேன். இங்கே பார்க்கும்போது என்ன பயிர் வச்சு அப்படியே இருக்குது, வளரவே இல்லை, போய் பாரு அப்படின்வாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தா அப்படியே தான் இருக்கும். அவங்க எப்படி சொன்னாங்களோ அதேமாதிரி தான் இருக்கும். மனம் தளரல. தொடர்ந்து தோல்வி தான் இருந்தாலும் நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருந்தேன். இப்போ இந்த விவசாயத்துக்கு எனக்கு உடனடியாக நாட்டு மாடு வாங்கணும்னு நாட்டு மாடே வாங்கினேன். பெருங்குளத்தூர்லேயே நாட்டு மாடு தான் வச்சுருந்தேன். அங்கேருந்து சாணி, கோமியம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கேயே பஞ்சகவ்யா, ஜீவாமிரதம்லாம் பண்ணி கொண்டு நான் இங்கே தெளிப்பேன் ஆளுங்களை விட்டு. இப்போ இங்கேயும் அந்த காஞ்சி குட்டைன்னு எங்களுடைய பகுதி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நாட்டு மாடு தான் நான் வச்சுருக்கேன். பாரம்பரிய ரகம் தான் அது. இப்படி இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் 2012-13 தொடர்ந்து பண்ணதுனால இப்போ சமீபத்தில் மண் பரிசோதனைக்காக காஞ்சிபுரத்தில் கொடுத்து செக் பண்ணேன். கரிம சத்து சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு வேளாண்மை துறையில் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக பட்டுது எனக்கு. ஏன்னா மேற்கொண்டு இயற்கை விவசாயத்துக்கு பண்ணணும் ஆர்வப்படக்கூடியவங்க தங்களை முதல்ல முழுமையாக தயார்படுத்திக்கங்க. அவசரப்பட்டு வந்துடாதீங்க. முதல்ல தயார்படுத்திக்கோங்க. பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. என்னால் சினிமா துறையில் இருந்து பண்ணதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. இது முழு கிரெடிட் யாருக்கு சொல்லணுன்னாக்கா என்னோடய ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க என்னை எதுவும் கேள்வி கேட்டதே இல்லை, காசு கொடுப்பான்னு கேட்டதே இல்லை. என்னுடைய மொத்த சம்பாத்தியம், வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையுமே நான் விவசாயம் அதுக்கே செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 2012 நான் இந்த நிலம் வாங்கும்பொழுது முதல்ல எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடே இல்லை. ஃபஸ்ட்டு எதுக்குடா போய் அங்கே போய் இருக்கிற காசையும் கொண்டு போய் போடுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னென்னா 40 வருஷம் கழித்து எந்த நிலத்தை விற்று அம்மா நம்ம படிக்க வச்சு ஆளாக்கினாங்களோ அதே நிலத்தை நம்ம வாங்குறமே ஒரு சந்தோஷம் இருந்தது. அவங்களுக்குமே உள்ளுக்குள்ளே சந்தோஷம்தான் இருந்தால் கூட தனியாக எப்படி போய் நான் சமாளிப்பேன் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போது ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு ரகங்களாக தான் பண்ணிட்டுருந்தேன். 2012 நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா காட்டு பொன்னி, அப்புறம் 60ஆம் குருவை, ஆற்காடு கிச்சில் சம்பா, ஆத்தூர் கிச்சில் சம்பா, காலா நமக்கு, இப்போ சொர்ண மசூரி, அன்னபூர்ணின்னு ஒரு நண்பர் ஒரு ரகம் கொடுத்துருந்தார். அது இதை மாதிரி ஒரு வருஷத்துக்கு நான் மாற்றி தான் பயிர் வச்சுட்டே வந்திருக்கேன். என் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் உற்பத்தி பண்ண அந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா சாதத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு மூட்டை அரிசி நான் காஞ்சிபுரத்துலேருந்து கொண்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்.
அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் இருக்கும்போது என்னையும் தூக்கிட்டு அப்போல்லாம் வந்து அரிசிக்கு வந்து பர்மிட்லாம் உண்டா, டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. பஸ்ஸு ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டர் கிராஸ் பண்ணும்போது மறைச்சி தான் கொண்டு போகணும். அப்படிலாம் அவசப்பட்டுலாம் கொண்டு வந்திருக்கான்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க முதல்ல ஆரம்பத்தில் வந்து விவசாயத்துக்கு நான் வருது அவங்களுக்கு பிடிக்காட்டா கூட தொடர்ந்து அவங்க இறக்கம் தருவாயில் இருக்கும்போதெல்லாம் அந்த கஞ்சி சாப்பிடும்போதெல்லாம் நல்ல காரியம் பண்ணடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இல்லையா? இப்போது மொத்தம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய நிலம் பரப்பு வந்து 1 ஏக்கர் 47 சென்ட்டு, கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 சென்ட்டு வந்து உணவுக்காடு, சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பு வேணும், சூழல் வேணும் அப்படின்றதுனால ஒரு 15 சென்ட்டுக்கு பல மரங்களை வந்து நான் அதில் நட்டு வளர்த்துட்டு வரேன். இப்போது பாக்கி இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் 20 சென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 20-25 சென்ட் இருக்கும். என்னுடைய நிலத்தை வந்து தயார் பண்ணுறது தான் முக்கியமான வேலைங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் ஜூலைலேயே வந்து இப்போ அப்பப்போ ஒரு மழை வரும். அதனால் என்ன பண்ணுறது, ஏறு ஓட்டிட்டு சனப்பு தக்கப்பூண்டு பலதானிய விதைப்புன்னு கிடைக்குதோ இல்லையோ, நான் கம்பு கேழ்வரகு என்னென்ன 1/2 கிலோ 1 கிலோ கிடச்சா கூட எல்லாத்தையுமே கொண்டு வந்து விதைச்சிருவாங்க. அது வந்து வளர்ந்து நல்லா வரும்பொழுது ஒரு 40-45 நாள் இப்போ எங்கள் மழை பெஞ்சு நல்லா தண்ணி நிற்கும் கழனிலெல்லாம். அப்போது மடக்கி உழுது ஓட்டிடுறது. இப்போது வந்து நம்ம நடவு வயல் வந்து தயாராகிடும். அட் த சேம் டைம் நம்ம நாற்றங்காலும் தயார் பண்ணுவோம். நாற்றங்காலுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாற்றங்காலுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இருக்க அந்த 1.5 ஏக்கருக்குமே ஒரு 5-6 டிராக்டர் வந்து தொழு உரம் அடிச்சிடுவாங்க. நாற்றங்காலுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எங்களுது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ஒற்றை நடவு முறை அப்படின்றதுனால நாற்று விட்டு தான் நடுவோம். பொதுவாக எங்கள் கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா வரப்பாடு அப்படின்வாங்க. நேரடி நெல் விதைப்பு மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டிட்டு இன்றைக்கி ஓட்டிட்டாங்க அப்படின்னாக்கா விதையை வாங்கி ஊற போட்டுரும். 3ஆம் நாள் வந்து நேரடி நெல் விதைப்புக்கு போயிடுவாங்க. நான் அது மாதிரி பண்ணுறதில்ல. 15லேருந்து 18 நாள் அல்லது அதிகபட்சம் 20 நாள் வரைக்கும் நாற்றங்கால் வெயிட் பண்ணி நாற்று எடுத்து அதுக்கப்புறம் தான் நடவு வயலுக்கு கொண்டு போய் நடுறதுங்க. பொதுவாக இந்த எல்லாமே பாரம்பரிய ரகங்கள். மற்ற விவசாயிகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு அனுப்புறதுனால அவங்க எல்லாம் அரசு சொல்லக்கூடிய அதே இந்த குண்டு நெல் 51 அந்த மாதிரி இதை பயிரிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நடவு நட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 10-15 நாளைக்கு கழனி உள்ளே இறங்க மாட்டோம். இதில் நாற்றங்காலில் தயாராகும் பொழுதே என்ன பண்ணுவோம், அமிர்த கரைசல் ஒரு 2 தடவை கொடுப்போங்க. அடி உரமாக வந்து பார்த்திங்கனாக்கா நாற்றங்காலில் அதிகமாக கொடுப்போம். ஏன்னா நாற்று நல்லா இருந்தால் தான் பயிர் நல்லாயிருக்கும். பயிர் வச்சுட்ட பிறகு கொடுக்காட்ட கூட பரவாயில்ல. ஆனால் நாற்று வந்து நல்லா ஒரு திரட்சியான நாற்று நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நடவு வயலில் வந்து நம்ம பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியதில்லை. கடலை புண்ணாக்கு பெரும் பங்கு வகிக்குது. இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்து அதாவது அவங்க கெமிக்கலில் வந்து டிஏபி போடுறதுக்கு ஈக்குவலாக கடலை புண்ணாக்கு. நான் முதல்ல பார்த்திங்கனாக்கா நாற்றங்கால்லேயே வந்து கடலை புண்ணாக்கு ஒரு 5 கிலோ வாங்கி ஊற வச்சு தெளிச்சிடுவேன். தெளித்த பிறகு பார்த்திங்கனாலே அதனுடைய வளர்ச்சியே ஒரு அபரிமிதமாக இருக்கும். இப்போ நடவு வயல் தயார் பண்ணும்பொழுது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 5 டிராக்டர் வந்து தொழு உரம் அடிச்சிருந்தோம். இப்போது என்ன பண்ணுவோம், சனப்பு தக்க பூண்டெல்லாம் மடக்கி உழுதுருப்போம். அது நல்லா அப்படியே மெழுகு பதத்தில் மக்கி இருக்கும். பார்க்கும்போது நான் அந்த மண்ணை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, சாயிலே வந்து ஒரு குழவுப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும். அப்போ அடி உரமாக எதுவுமே கொடுக்கறதில்ல. நடவு முடிச்சிடுவோம். 10-15 நாள் கழித்து கோணவீடர் ஓட்டுறதுக்கு முன்னாடி கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, ஊட்டமேற்றப்பட்ட தொழு உரத்தை ஊட்டமேற்றப்பட்ட தொழு உரம்னா ஒன்றும் இல்லை. இப்போது வேளாண்மை துறையில் கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் இருக்குது. அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அந்த சமயத்தில் இருக்குதோ அதை வாங்கிட்டு வந்து தொழு உரம், நம்ம மாட்டு சாணி இருக்கு இல்லையா, நல்லா மக்கின மாட்டு சாணி, ஆட்டு சாணியில் இதை கலந்துருவோம். கூட ஒரு 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா நசுக்கி தண்ணியில் கலந்து அதை தெளிச்சிடுவோம். நல்ல நிழலான இடத்துல வச்சிட்டோம்னாக்கா ஒரு 2 நாள், அதிகபட்சம் 1 நாளாவது இருக்கணும். ஊறிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் பல்கி பெருகிடும் அந்த உரத்தில். அதை கொண்டு வந்து நடவு வயலில் 15 நாள் கழித்து இந்த நட்டோம் இல்லையா, இதிலெல்லாம் போட்டுருவோம். ஏன் கோணவீடரோ அல்லது களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை போடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஓட்டும் போது நம்ம கால் பட்டு மிதித்து உள்ளுக்குள்ளே போயிடும். அதனால தான் அது பண்ணுறோம். இன்னொன்று, என்ன தான் கோணவீடர் ஓட்டினா கூட இவங்க கையால் தொழவிட்டே போனாங்கன்னா, லேடிஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்க வேரெல்லாம் அறுபடும். அப்போது தூர் நல்லா வெடித்து நல்லா கிளம்பும். அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பஞ்சகவ்யா ஒரு 2-3 தடவை தான் கொடுப்பேன். நான் 2 தடவை அதிகபட்சம் நான் கொடுப்பேன். மீன் அமினோ அமிலம் வந்து நல்லா வேலை செய்யுதுங்க.
அது நிறைய இடத்துல கிடைக்குது. நம்மளே கூட தயார் பண்ணிக்கலாம். என்னுடைய நண்பர்கள் தூசி நண்பர்கள் இருக்காங்க, சரவணன், நீலகண்டன் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்களே கொண்டு வந்து வெல்லத்தை போட்டு மீனில் ஊற வச்சு கொண்டு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க தான் இறங்கி தெளித்து எல்லா வேலையும் பண்ணுறது எல்லாமே. நமது வந்து வெறும் ஐடியா தான், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும்னு சொல்லணும் தவிர அவங்க நிலம் மாதிரி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து மேற்பார்வையை மட்டும் பார்த்தா போது கரெக்டாக நடக்கும், பயிர் நல்லா வளர்ச்சி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அறுவடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் எப்போ அறுக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம அறுக்க முடியும், நடுவில் வந்து மாட்டிக்கிட்டதுனால. அதனால் அதை பிளான் பண்ணி நான் திட்டமிட்டு நான் வந்து நாற்று விடும்போதே ஐடியா பண்ணிப்பேன். இவங்களெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போய் நான் இந்த அறுவடை மிஷின் அறுவடை தான் பண்ணுறேன். கை அறுவடை வந்து பெரும்பாலும் பண்ணுறதில்ல. போன தடவை கை அறுவடை தான் பண்ணேன். ஏன்னா எல்லாமே கூலி தாங்க, பணத்தில் போயிடுறாங்க. எல்லாமே காசுன்னும் போது நம்ம அதை தான் சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போது அறுவடை பண்ண பிறகு தூசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இதை கொடுத்து முகநூல் மூலமாக நான் என்னுடைய விளம்பரத்தை தேடிக்கிட்டேன். இப்போ எனக்குன்னு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அவங்க வரைக்கும் எனக்கு இப்போ இந்த பயிரிடத்துக்கு முன்னாடியே சார் எனக்கு 3 மூட்டை 4 மூட்டைன்னுலாம் சொல்கிறாங்க. என்னால் அவ்வளோ தூரம் வந்து இங்கே பண்ண முடியல. உற்பத்தி வந்து 1.5 ஏக்கர் தான் இருக்குது என்கிட்ட. அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து நெல்லாக வந்து ஒரு 30-32 மூட்டை வரும். அதை நான் அரிசியாக கன்வெர்ட் பண்ணேன்னாக்கா ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு 40 மூட்டை கொண்டு வரலாம். நான் சொல்கிறது நொய்யெல்லாம் போக. அப்போது எல்லாருடைய இதுக்கும் பூர்த்தி பண்ண முடியாது. நல்ல இது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு ரூ. 2000, ரூ. 2500, ரூ. 3000 கூட சம்டைம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இதை பொறுத்தது. ரூ. 3000 கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மூட்டை 3 மூட்டை தான் இருக்கும். அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். நான் சொல்லியே கொடுப்பேன் நான். ஆனால் என்னென்னா தரமான அரிசி இருக்குந்தா ஆட்டோமேட்டிக்காக தேடியே வந்து வாங்கிட்டு போவாங்க. என்னோட நண்பர்களே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டமக் ப்ராப்ளம் வரல, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது, சுகர் போதா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறவங்க சொல்லியிருக்காங்க இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.